வெல்கம் டு வெண்பா மீடியா டெக். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நார்மல் மேப்பை வந்து பேக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த வந்து லோபாலி மாடலிங்கில் வந்து இந்த நார்மல் மேப் வந்து ரொம்பவும் வந்து முக்கியமானது. ஸோ அதனால் இந்த நார்மல் மேப்பை வந்து எப்படி நம்ம பேக் பண்ணி ஹைபாலிலேருந்து பேக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது வகையில் வந்து ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இது மாதிரி எதிர்பார்த்துக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம நார்மல் மேப்பை பேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டு வகையான மெஷ் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா லோ பாலி மெஷ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹை பாலி மெஷ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது லோ பாலியில் வந்து ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஐசோலேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லோ பாலியில் நான் க்ரியேட் பண்ண மாடல். இதில் எந்த விதமான உள்ள டீட்டெயிலும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலை வந்து நீங்கள் வந்து யூவி அன்ட்ராப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ யூவி அன்ட்ராப்பிங் பண்ணிவிட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாடலை டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து ரீநேம் பண்ணி ஹைபாலின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹைபாலின்னு வச்சுட்டு அதில் தான் நீங்கள் டீட்டெயில் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு டிசைன் மாதிரி போட்டுருவோம். பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஸ்மூத் கொடுத்துருங்க. நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஸ்மூத் கொடுப்போம்ல. ஸோ நீங்கள் வந்து ஸ்மூத் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஹை பாலி எங்கேயுமே அது வந்து இந்த இது உடையாத மாதிரியே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு ஹை பாலி மெஷ் ஒன்று இருக்குது, லோ பாலி மெஷ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹை பாலியோட நீங்கள் பாலி கவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7312. ஸோ லோ பாலியில் பார்த்தீங்கன்னா 192 மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த லோ பாலி வெப்ஜிஎல் ஆகட்டும் ஏஆர்விஆர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜருக்கு பிபிஆர் ஒர்க் ஃப்ளோவில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் ரெண்டர் ஆகுதுங்க, அதோட வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இதை தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. லோ பாலின்னு தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, ஹை பாலின்னு தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரை ஓப்பன் பண்ணி அதில் இம்போர்ட் பண்ணணும். அதில் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபைலில் போய்ட்டு நியூ போய்க்குங்க. நியூ போயிட்டு நியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து மாடலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைலில் வந்து செலக்ட்னு கொடுக்கணும். நார்மலாக சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட மாடல். ஃபஸ்ட்டு வந்து லோ பாலி மாடலில் வந்து லோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் லோவை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துருங்க. எனக்கு லோ பாலி மாடல் லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து அடுத்ததாக இதை வந்து நம்ம வந்து ஹைபாலியோட நம்ம நார்மல் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டெக்ஸ்ட் செட்டிங் இருக்கும். ஸோ இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து பேக் மெஷ் மேப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதோட உங்களோட அவுட்புட் சைஸ் என்ன வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் நார்மலாக இப்போதைக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷனால் நான் வந்து 2048 வச்சுருக்கேன். ஏன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அவுட்புட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண பேக்கிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி குவாலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா 4K இல்லைனா 8Kல வச்சுக்கோங்க. டெமோக்கான 2Kல வைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இங்கே நார்மல் காமன் டேப்பில் தானே இருக்கும். காமன் டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை பாலி பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ யூஸ் லோ பாலி மெஷஸ் ஹை பாலி மெஷ் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம இருக்கட்டும். அது கொடுக்க வேண்டாம். நம்ம ஹை டெஃபினிஷன் மெஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம இங்கே லோட் பண்ணணும். ஸோ லோட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை லோட் பண்ணிவிட்டு நீ அப்படியே பேக் செலக்டட் டெக்ஸ்சர்ஸ் கொடுங்க.
ஸோ இது வந்து லோடிங் ஆகிறதுக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ டெக்ஸ்சர் பேக் ஆகுது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்சர் வந்து பேக் ஆயிடுச்சு. ஸ்டில் நம்ம வந்து இங்கே வந்து என்ன மேப் இருக்குன்னா லோபாலி இமேஜ் தான் இருக்குது. டிஸ்பிளே இங்கே போயிட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் ஒயர் ஃப்ரேம் வந்து எனபிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே டிஸ்பிளே செட்டிங்கில் போயிட்டு இது எனபிள் பண்ணிங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே செட்டிங் இருக்காது, எல்லாம் விண்டோஸில் போய் எனபிள் பண்ணிக்கோங்க. வியூஸில் போய் டிஸ்பிளே போட்டு ஷோ மெஷ் கொடுத்தீங்கன்னா இது ஒயர் ஃப்ரேமோட கலர், ஒயர் ஃப்ரேம் ஒப்பாசிட்டி இதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிடுச்சு, பேக் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா என்ன பிரச்சனைனா நமக்கு சரியான பேக் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கட்டான மையம் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப போயிட்டு டெக்ஸ்சர் செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்குவோம். பேக் மெஷ் கொடுங்க. பேக் மெஷ்ஷில் போயிட்டு இந்த மேக்ஸ் ஃப்ரண்டல் டிஸ்டன்ஸ், ஸோ சேம் வந்து ஹைபாலி மெஷ் இருக்கட்டும், மேக்ஸ் ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையுமே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து பேக் செலக்ஷன் கொடுக்குறேன். செலக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேக் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே பேக் ஆகிருக்கு. ஸோ அந்த டெப்த் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு எப்போ திருப்திகரமாக இருக்கோ அது வச்சு நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமான எனக்கு வந்து நார்மல் மேப் கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதோட நார்மல் மேப் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோட நார்மல் மேப் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மேப் ஹைபாலியிலேருந்து அப்ளை ஆயிடுச்சு இதில். ஸோ இது நீங்கள் வந்து எந்த மெஷ்க்கு வேணாலும் இது வந்து இதே மெத்தடில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காது. நல்லா சப்ஸ்டன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. அதான் ஷார்ட்டாக என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் சொல்லிட்டேன். வியூ டிஸ்பிளே செட்டிங் போயிட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் எனபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் மெஷ்ஷு கவுண்டு. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா லூப் போட்டு நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரூட் எதுவுமே பண்ணல. இவ்வளோதான் மெஷ் கவுண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நைஸான ஒரு இது ஃபீல் கொண்டு வந்துட்டோம். இது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு சேர் மாடல் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு லெதரில் வந்து ஒரு மாடல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ஜி ப்ரெஸ்ஸில் எதுவும் போட்டு ஸ்கல்ப் பண்ணிவிட்டு அந்த மெஷ்ஷை கொண்டாந்து நீங்கள் இது மாதிரி பேக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு லோ பாலிலேயே அந்த ஹை பாலியான ஃபீல் கிடச்சிரும். ஸோ இதுதான் இப்போ எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது. எல்லா கம்பெனிலுமே இதுதான், இந்த ஒர்க்கு தான் எடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் ஏஆர் விஆர் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு மெட்டாவர்ஸ் வச்சு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பல்கான ஒரு செட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் வந்து ஹை பாலியாக ஸ்கல்ப் பண்ணதெல்லாம் துள்ள மாடலில் தூக்கி போட்டுக்கிருக்க முடியாது. அதனால இது மாதிரி லோவாக சிம்பிளாக ஒரு 78 நம்ம இது காலமாக 92 ட்ரைஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இந்த 92 ட்ரைஸை மட்டும் வச்சு ஒரு மாடல் நல்ல குவாலிட்டியான மாடல் கிடச்சிரும். ஸோ அது வந்து
அதுக்கு தான் அந்த சப்ஸ்டன்ஸ் பிளெண்டரில் இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன்னா நீங்கள் எவ்வளோதுக்கு நீங்கள் வந்து எஃபோர்ட்டு நம்ம சேனலில் வந்து என்னை ஊக்குவிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு எஃபோர்ட் போடுவேன். ஸோ நம்ம இதில் வுட்டு வந்து போட்டு பார்ப்போம் எப்படி ஃபீல் வருதுன்னு. ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு இல்லை நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஃபீல்லாம் நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து விபோர்ட்டில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐரே ரெண்டரிங் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நான் ரெண்டர் பண்ணதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஓரளவுக்கு ரெண்டர் ஆகிருக்கும் போது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெப்த்து கிடைக்குது. மேலேயும் நமக்கு வந்து ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த நார்மல் பேக்கிங்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்ல மெத்தட், ரொம்ப ஸ்லோவான மெத்தட். ஸோ அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு நம்ம வந்து ஐரேயில் வந்து ஹை குவாலிட்டியாக போட்டனால. ஓகே, நம்ம பாயிண்ட் என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிட்டோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன வீடியோ போட போகிறோன்னா, இந்த நார்மல் ஆப்பில் சில பிரச்சனைகள் வரும். நார்மல் ஆப் பேக் ஆகும்போது அங்கே திட்டுதான் வரும். ஸோ நார்மல் ஆப் வந்து நமக்கு ஒர்க் ஃப்ளோவில் ஒரு தடவை பேக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த இடத்துல சில இடத்துல மட்டும் எனக்கு நார்மல் ஆப் வேண்டாம், ரெக்யூர்மெண்ட் வேறு மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நார்மல் ஆப் வேணாம், அதை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கும்போது அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதை எப்படி அழிக்கிறது, ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி.